காலேஜில் மேஜர் பண்ணீங்க? நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மேஜர் பண்ணேன். என்ன மேஜர் பண்ணீங்க? கெமிஸ்ட்ரி. நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஆமாம் ஆமாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். ரிட்டையர் ஆகிட்டேன். என்ன வேலை செய்ய? செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தேன். ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்கேன். இப்போ நான் வந்து சென்னையில் என்ன வேலை இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? நான் தெரியல. டைரக்டராக இருக்கீங்க. ஆ சினிமா எடுத்துட்டு இருக்கீங்க. ஆ படம் வெற்றியடியாக வாழ்த்துக்கள். ஓ, அதை படத்தில் நீ நடிக்கிறப்பா? சரி இருக்குப்பா. உனக்கு ஒரு கேட்டு கொடுக்க போகிறேன். சரி. படம் முடிய போகுது. சரி. அதுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் சரிப்பா. ஒரு 2 சேனல் நடத்திட்டு இருக்கேன். சரி. ஒரு சேனல் வந்து ஜெய் தமிழ் சினிமா. சரி சரி. அதில் வந்து யார் இந்த சாரு, சட்டம் பேசினால். சரி. இப்போ புதுசாக ஒரு தொடர் ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்டெப்ஸ்னு. சரிப்பா. இப்போ அது 3லேயும் உனக்கு ஒரு வாய்ப்பு தர போகிறேன். சரி. ஏன்னா நம்ம கூட காலேஜில் படித்த பையன். ஆமாம் ஆமாம். உடனே வளர்த்து விடாமல் வேறு யாரை வளர்த்துக்க போகிறேன்? நான் எப்படி காலேஜில் படித்த மாதிரி இப்போ அப்படியே இருக்கேனா எப்படி? அதே மாதிரி தான் இருக்குங்க. என்ன காரணம் தெரியுமா சொல்லு? அதான் உங்களுக்கு மெடிடேஷன் தெரியும், தியானம் தெரியும், எல்லாமே ப்ராக்டிஸ் இருக்குது எங்களுக்கு. அது என்ன காரணம் சொல்லுங்கள். அதுக்கு வந்து நீங்கள் உணவு கட்டுப்பாடோடு இருப்பீங்க. அப்புறம் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, மெடிடேஷன் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணனால உடம்பு உங்களுக்கு அப்படியே இருக்குது எம்ஜிஆர் மாதிரி. ஓ ஓ இப்போ எம்ஜிஆர் மாதிரி சொல்லும்போது ஒரு விஷயம்ப்பா. நான் சென்னைக்கு முதல்ல பஸ் ஸ்டாண்டில் கிளம்புறேன், கரூர் பஸ் ஸ்டாண்டில். சரி. ஒரு லாரி டிக்கெட் வைக்கிறவர், சரி, மலையாளிச்சு அவர். சரி. அவர் நைட்டு 8 மணி நிற்கிறேன் பஸ் ஸ்டாண்டில். சரி. தம்பி எங்கே போகிறீங்க கேட்டாப்புல. எவ்வளோங்க, நான் டான்ஸ்லாம் தெரியும், சரி. சினிமா நடிக்கிறதுக்காக நான் சென்னைக்கு போகிறேன் அப்படி சொன்னோன்னே அவர் என்னை முகத்தை பார்த்தாரு. தம்பி சினிமாவுக்கு போவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ஐயோ படாத பாடுபடுவீங்க, ஆனால் கடைசியில் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ரவுண்டு வருவீங்க அப்படி சத்தியமாக சொன்னார்ப்பா. அப்படியா?